சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் லவ்வர். மணிகண்டன், கௌரி பிரியா, கண்ணா ரவி, சரவணன் ஆகியோர் நடிப்பில் பிரபுராம் வியாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா அவர்களோட ஒளிப்பதிவில் ஷான் ரோல்டன் அவர்களோட இசையில் பரத் விக்ரமன் அவர்கள் எடிட்டிங்கில் வெளிவந்திருக்கும் படம் லவ்வர். அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ மணிகண்டன், ஹீரோயின் கௌரி பிரியா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு காலேஜிலேருந்து லவ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ பொறுப்பு இல்லாமல் வேலைக்கு போகாமல் இருக்கிறதும், அவன் சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, நண்பர்களோட சண்டை போடுறது, கோவப்படுறது, அப்புறம் அடிக்கடி சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிக்காமல், ஹீரோ மேலே லவ் இருந்தாலும் பட் இந்த கிறுக்குத்தனமான செயல்கள்லாம் பிடிக்காமல் அவன்ட்டு வந்து விலக நினைக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து எங்கே நம்மளை விட்டு இவ போயிடுவாளோ அப்படின்ற பயத்தில் தப்பு பண்ணுறான். திரும்ப மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறான். ஹீரோயின் வந்துட்டு மன்னித்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறான். திரும்பவும் தப்பு பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான். அப்படின்றது மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கடைசியில் ஹீரோ அந்த லவ்ன்ற பேரில் லவ் டார்ச்சர் பண்ணுற ஹீரோ கடைசியில் திருந்தினானா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தில் வந்துட்டு முதல் காட்சியிலேருந்து கிளைமாக்ஸ் முன்னாடி காட்சி வரைக்குமே இந்த ஒரு கண்டென்ட்டை தான் திரும்ப திரும்ப எல்லா காட்சிலையுமே சொல்கிறது வந்து கொஞ்சம் நான் மைனஸாக ஃபீல் பண்ணுறேன். அதை தவிர்த்துட்டு வேறு சீக்வன்ஸ்லாம் போய் இந்த கண்டென்ட்டை சொல்லி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த லவ்ன்ற பேரில் லவ் டார்ச்சர் பண்ணுற அந்த கதாபாத்திரத்தை மணிகண்டன் அவர்கள் சிறப்பாக பிரதிபலிச்சிருந்தாங்க. ஹீரோயினி வந்துட்டு அந்த டார்ச்சர்லேருந்து பரிதவிச்சு வெளியேற நினைக்கிற அந்த கதாபாத்திரத்தையும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் அழகாகவும் இருந்தாங்க. நம்மளுக்கே பர்சனலாக சில இடங்களில் நம்மளும் கூட லவ்ன்ற பேரில் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கோமோ அப்படின்ற உணர வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆச்சு. இருந்தாலும் இதை வந்து இதவே திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, எரிச்சலாகவும் இருந்தது. அதை தவிர்த்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா, லவ்ன்ற பேரில் லவ் டார்ச்சர் பண்ணவங்களும் சரி, லவ் டார்ச்சர் அனுபவிச்சவங்களும் சரி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கனெக்டாக வாய்ப்பு உண்டு. படம் மொத்தத்தில் சொல்கிற ஒரே செய்தியாக தான் லவ்ன்ற பேரில் லவ் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த படம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.